வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டில் நிறைவாக உரையாற்றக்கூடிய ஒரு அளப்பரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவனந்தபுரத்திலே லட்சக்கணக்கானோர் திரளுவதற்கும் மதுரையிலே பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு அந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ததற்கும் இன்றைக்கு சென்னை மாநகரமே திணறக்கூடிய வகையில் இங்கே இந்த மாபெரும் மாநாடு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதற்கும் நாம் 3 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். RSS இயக்கத்திற்கு, இரண்டாவதாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்புக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி இருக்கிற ஊடகங்களுக்கு, டைம்ஸ் நவ் உள்ளிட்ட ஊடகங்களுக்கு, இரண்டாவதாக இல்லாத பொல்லாத அவதூறுகளை நம்பி எப்படியாவது இந்த இயக்கத்தின் மீது தீவிரவாத முத்திரையை குத்தி தடை செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற NIA என்கிற அமைப்புக்கு நம் சக்தி என்ன என்பதை திரட்டி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவதூறுகள் என்ன என்பதை இங்கே பட்டியலிட்டார்கள். முக்கியமாக 4 அவதூறுகள். லவ் ஜிஹாத் என்கிற நடவடிக்கைகளுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மறைமுகமாக இருந்து ஊக்கமளிக்கிறது. ISIS என்கிற சர்வதேச பயங்கரவாத அமைப்புக்கு மறைமுகமாக ஆதரவளித்து வருகிறது. கேரளாவில் ஒரு பேராசிரியரின் கையை வெட்டிய சம்பவத்தின் பின்னணியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது. 4வது அவதூறு, இஸ்லாமிய இளைஞர்களை எல்லாம் திரட்டி யோக பயிற்சி அளிப்பதைப் போல பயிற்சி அளிக்கிறார்கள். அந்த பயிற்சி வகுப்புகளில் ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்கிற அவதூறு. இந்த 4 அவதூறுகளையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்புக்கு எதிராக அவர்கள் பரப்புவதற்கு என்ன காரணம்? நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய கொள்கை பகைவர்கள், கொள்கை எதிரிகள் நம்மை குறிவைத்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் வலுப்பெற்று வருகிறோம் என்று பொருள், வளர்ச்சியடைந்து வருகிறோம் என்று பொருள். நம்மை கண்டு அவர்களுக்கு அச்சம் வந்துவிட்டது என்று பொருள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் உலகிலேயே ஒரே ஒரு சக்திக்கு மட்டும்தான் அச்சப்படுவார்கள், அது இறைவனுக்கு மட்டும்தான் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதற்காக அவர்கள் இதை செய்யவில்லை. இறைவனுக்காக அச்சப்படுகிறவர்களை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதுதான் அவர்களின் வினைக்கு, எதிர்வினைக்கு காரணம். வேறு எதற்கும் இவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் என்பதுதான் அவர்களின் அச்சம். NIA என்கிற அமைப்புக்கும் அச்சப்பட மாட்டார்கள், RSS என்கிற அமைப்புக்கும் அச்சப்பட மாட்டார்கள், பாரதிய ஜனதா ஒடுக்குமுறைக்கும் அச்சப்பட மாட்டார்கள், மோடிக்கும் அச்சப்பட மாட்டார்கள். ஆகவே இஸ்லாமியர்கள் அச்சப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அச்சுறுத்தவில்லை. இறைவனுக்கு மட்டுமே அச்சப்படக்கூடிய இவர்களை கண்டு RSS அச்சப்படுகிறது, BJP அச்சப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை, SDPI கட்சியை குறிவைத்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அகில இந்திய அளவில் இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அமைப்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு வளர்ந்து வருகிறது என்பதுதான். இதற்கு முன்பிருந்த அமைப்புகள் காலத்தால் அந்த வலிமையை இழந்து வருவது என்பது ஒரு இயற்கையான போக்கு. ஒரு காலத்தில் IUML என்பது ஒரு மாபெரும் வலுவான அமைப்பாக இருந்தது.
இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நேஷனல் லீக் என்கிற அமைப்பு உருவானது. தேசிய அளவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 அமைப்புகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், நேஷனல் லீக். இன்றைக்கு அகில இந்திய அடையாளத்தோடு அகில இந்திய முஸ்லீம்களை மொழி இனம் என்கிற அடையாளங்களை தாண்டி இஸ்லாமியர்களாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அமைப்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வளர்ந்து வருகிறது என்பதுதான் அவர்களின் அச்சத்திற்கு காரணம். கர்நாடகாவிலும் லட்சக்கணக்கானோர் திரளுகிறார்கள், கேரளாவிலும் லட்சக்கணக்கானோர் திரளுகிறார்கள், தமிழகத்திலும் அப்படி அணிதிரளுகிறார்கள். மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அணி திரட்சி இன்றைக்கு புதிய தலைமுறையினரிடம் மிக வீரியத்தோடு இருக்கிறது என்பதை கண்டு அச்சப்படுகிறார்கள். ஆக நம்மை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அப்படி அணிதிரண்டு வருகிற இந்த அணி திரட்சியை முறியடிக்க வேண்டுமானால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இந்த அமைப்பின் மீது பயங்கரவாத முத்திரையை குத்த வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்றாக மாறியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக வெளிப்படையாக அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேன் PFI என்று எழுதி முழக்கட்டைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் குரல் டெல்லி வரையில் எதிரொலிக்கிறது, பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் உறுப்பினர் நாடாளுமன்றத்திற்குள் இல்லை, SDPI உறுப்பினர் நாடாளுமன்றத்திற்குள் இல்லை. ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை பேசுவதற்கு BJP நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே இருக்கிறார். அதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய வெற்றி, அதுதான் SDPI கட்சியினுடைய வெற்றி. பகைவனை பேச வைக்கிறோம், கொள்கை பகைவர்களை பேச வைக்கிறோம். அதுதான் நம் உழைப்புக்கு கிடைத்திருக்கிற, களப்பணிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்று நீங்கள் நெஞ்சை உயர்த்தி பெருமையோடு சொல்லலாம், தலை நிமிர்ந்து சொல்லலாம். அரசியல் சக்தியாக இஸ்லாமியர்கள் அணிதிரண்டு விடக்கூடாது. சாதிய அமைப்புகள் சாதியவாதம் பேசட்டும், அதுதான் RSSக்கு நல்லது. மத அமைப்புகள் மதவாதம் பேசட்டும், அதுதான் RSSக்கு BJPக்கு நல்லது. முஸ்லிம்கள் முஸ்லீம் அடிப்படைவாதத்தை பேசினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி, முஸ்லிம்கள் வெறும் ஆன்மீகத்தை பேசினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி, முஸ்லிம்கள் வெறும் மத அடிப்படையில் மட்டுமே திரண்டு மசூதிகளில் தொழுகை நடத்தினால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. முஸ்லிம்கள் அரசியல் சக்தியாய் அணிதிரளுவதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. தலித்துகள் அரசியல் சக்தியாக அணிதிரளக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. நீ மதவாதியாக இருக்கிற வரையில் அவனுக்கு பிரச்சனை கிடையாது, நீ சாதியவாதியாக இருக்கிற வரையில் அவனுக்கு நல்லது. நீ அரசியல் சக்தியாக அணிதிரளுவது என்பதுதான் அவனுக்கு அச்சத்தை மூட்டுகிறது. காலம் காலமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆன்மீகத்தில் காட்டிய தீவிரம் அரசியல் களத்திலே காட்டவில்லை என்பதுதான் நாம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சுய விமர்சனம். 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டு இருக்கலாம், ஆனால் அந்த வரலாறு இன்றைக்கு நமக்கு பயன்படாது. நாம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதால் இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இந்த தலைமுறை நாம் அரசியல் சக்தியாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமானது. நாம் வெறும் வணிகத்தலத்திலே ஆன்மீகத்தலத்திலே மட்டுமே தீவிரமாக இருந்தால் போதும் என்று நினைத்தால் அவன் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பான், நம் தோளில் கூட கை போட்டு நம்மை வாழ்த்துவான். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது ஒரு ஆன்மீக அமைப்பு அல்ல, SDPI என்பது வேறு கலாச்சார அமைப்பு அல்ல. இந்த அமைப்புகள் அரசியல் ரீதியாக இளைய தலைமுறையினரிடையே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன. அரசியல் விழிப்புணர்வை ஊட்டுகிறது, அவர்களை தோலுரிக்கிறது, அவர்களை அம்பலப்படுத்துகிறது. RSS என்றால் என்ன, சங் பரிவார் என்றால் என்ன,
பிஜேபி என்றால் என்ன, அவர்களின் அரசியல் பின்னணி என்ன என்பதை தோலுரித்து காட்டுகிற அரசியல் பணிகளை இது மேற்கொள்ளுகிறது. அதுதான் அவர்களுக்கு அச்சம், அதுதான் அவர்களுக்கு கவலை. ஆகவே நாம் இன்னும் கூடுதலாக அரசியல் களத்தில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது, மக்களை அரசியல் படுத்த வேண்டி இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. அரசியல் சக்தியாக நாம் எழுச்சி பெற வேண்டும். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், பாகிஸ்தான் பிரியாமல் இருந்திருந்தால் நம் சக்தி என்ன, வங்கதேசம் பிரியாமல் இருந்திருந்தால் நம் சக்தி என்ன, இந்த RSS காரர்கள் விரும்புவதை போல அகண்ட பாரதம் என்பது அன்றைக்கே அப்படியே இருந்திருந்தால் இந்தியாவில் அன்றைக்கு பிரியாத பாகிஸ்தான் உட்பட, பிரியாத வங்கதேசம் உட்பட இந்தியாவில் நாம் 40 விழுக்காட்டிற்கு மேல் முஸ்லிம்கள் இருந்திருப்போம். எண்ணி பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் பிரிந்ததனால் இந்தியாவில் முஸ்லிம்களின் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து விட்டது. வங்கதேசம் பிரிந்ததனால் முஸ்லிம்களின் எண்ணிக்கை, அதனுடைய மக்கள் தொகை என்கிற எண்ணிக்கை பலம் குறைந்து விட்டது. எதிரிகள் முதலில் நம்மை எப்படி வீழ்த்துவார்கள் என்றால் எண்ணிக்கை பலத்தை சிதறடிப்பார்கள். The population என்பது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெங்த், மிகப்பெரிய ஒரு வலிமை. மக்கள் தொகை என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். ஆக மொத்தத்தில் பாகிஸ்தான் பிரியாமல் இருந்திருந்தால் வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் என்றுதான் இருந்தது. வங்கதேசமாகவும் பாகிஸ்தானாகவும் 2 இஸ்லாமிய நாடுகளாக பிரிந்தன. அதனால் இஸ்லாமியர்களின் பெரும்பகுதி பாகிஸ்தானிலும் பெரும்பகுதி வங்கதேசத்திலும் குடியேறிவிட்டார்கள், அல்லது தங்கிவிட்டார்கள், அல்லது பிரிந்து விட்டார்கள். மிச்சம் இருக்கிற எஞ்சி இருக்கிற இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை என்பது அகில இந்திய அளவில் ஒரு 15 அல்லது 16 விழுக்காடு தான். 110 அல்லது 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை என்பது 15 கோடியிலிருந்து 20 கோடிக்குள்ளாகத்தான். தோழர்களே, நாம் 100 விழுக்காடு இஸ்லாமியர்களை அப்படியே ஒட்டுமொத்தமாக அணிதிரட்டினாலும் கூட ஆட்சிக்கு நம்மால் வர முடியாது, பிரதமராக முடியாது. அரசியல் சக்தியாக நாம் அணிதிரளுவது என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் வாக்கு வங்கியாக அணிதிரட்டுவது என்று பொருள். அப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் வாக்கு வங்கியாக அணிதிரட்டுவதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும், அதிகாரத்தை நாம் பங்கு போட்டுக் கொள்ள முடியும். கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்தில் நாம் தீர்மானிக்கிற சக்திகளாக வலுப்பெற முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸிலே சில இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், அல்லது பிஜேபியிலும் சில இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். அது இஸ்லாமிய சமூகத்திற்கு பயன்படாது. காங்கிரஸில் சில தலித்துகள் அமைச்சர்கள் ஆவார்கள், பிஜேபியிலும் சில தலித்துகள் அமைச்சர்கள் ஆவார்கள். அது தலித்துகளுக்கு பயன்படாது, தலித் சமூகத்திற்கு பயன்படாது. ஆக இந்தியாவில் தலித்துகளும் பழங்குடிகளும் சிறுபான்மையினரும் எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் அவர்களின் தொலைநோக்கு திட்டம். அதற்காக நம்மை எப்படி வேண்டுமானாலும் சிதறடிப்பார்கள். மொழியை சொல்லி சிதறடிப்பார்கள், இனத்தை சொல்லி சிதறடிப்பார்கள், சாதியை சொல்லி சிதறடிப்பார்கள், உட்சாதியை சொல்லி சிதறடிப்பார்கள். அப்படி சிதறடிக்க முடியாவிட்டால் தேச விரோதி என்று முத்திரை குத்துவார்கள், பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துவார்கள். அதன் மூலமாக மக்களிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துவார்கள். ISIS அமைப்போடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மீகத்தின் நம்பிக்கையுள்ள, அல்லாவின் மீது நம்பிக்கையுள்ள இஸ்லாமியர்கள் அந்நியப்படுவார்கள். இப்படிப்பட்ட அமைப்போடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அச்சப்படுவார்கள், அந்நியப்பட்டு போவார்கள். இது அவர்களின் எதிர்பார்ப்பு. இந்த 4 அவதூறுகளுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு பேராசிரியரின் கையை வெட்டிய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகும் அதோடு இணைத்து பேசுகிறார்கள்.
லவ் ஜிஹாத் என்பது கேரளாவில் இல்லவே இல்லை என்று அங்கே இருக்கிற இடதுசாரி அரசு சொல்கிறது. அங்கே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல்வர் சொல்லுகிறார். ஆனால் NIA அதை ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது முத்திரை குத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தோழர்களே, ஒன்றை நினைத்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் இதே பழி சுமத்தப்பட்டது, இன்றும் சுமத்தப்படுகிறது. இது ஆங்கிலத்திலே லவ் ஜிஹாத் என்கிறார்கள், தமிழகத்திலே காதல் நாடகம், நாடக காதல் என்று சொன்னார்கள். நாடக காதல் என்று ஒரு சொல்லை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கும் அது தொடர்கிறது. எங்கோ யாரோ ஒருவருக்கொருவர் விரும்பி நேசித்து இல்லற வாழ்வை தேடினால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் எப்படி பொறுப்பாக முடியும்? அது அவர்களுக்கே தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சம்பந்தம் இல்லை என்று. காதல் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்த பிறகு உருவான ஒன்று அல்ல. காதல் என்பது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உருவான பிறகு உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, ஆணும் பெண்ணும் உருவான காலத்திலிருந்து அந்த ஈர்ப்பு இருக்கிறது, காதல் இருக்கிறது. ஆனால் இதையே அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு அரசியல் உத்தியாக கையாளுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நீ உன் கொள்கையில் உறுதியாக இருந்தால் உன் மீது அவர்கள் சமூக விரோத முத்திரையை குத்துவார்கள், பொய் வழக்கு போடுவார்கள். நீ மேலும் உறுதியாக நின்றால் உன் மீது அவர்கள் தேச விரோத முத்திரையை குத்துவார்கள். உன்னை தேச விரோதி என்று மக்களிடம் அவதூறு பரப்பி அந்நியப்படுத்த பார்ப்பார்கள். நீ அதையும் தாக்குப்பிடித்து உறுதியாக நின்றால் உன்னை பயங்கரவாதி என்று சொல்வார்கள். இது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதே அனுபவம், இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்புக்கும் இதே அனுபவம் இந்த களத்திலே இருக்கிறது. இரண்டு உத்திகள் இந்திய அரசியலில் கையாளப்படுகிறது. ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு, வெறுப்பு பிரச்சாரம் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு. முஸ்லீம் வெறுப்பு என்பது மதவெறியர்களுக்கான உத்தி, தலித் வெறுப்பு என்பது சாதி வெறியர்களுக்கான உத்தி. அதற்காக அவர்கள் கையாளுகிற பல்வேறு விதமான பரப்புகிற அவதூறுகள் தான் இவை அனைத்தும். எனவே இதை கண்டு ஒருபோதும் நாம் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமில்லை, கலக்கமடைய வேண்டிய அவசியமில்லை. இதை எதிர்த்து நிற்கிற துணிவை பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த மாநாடு, உரிமை முழக்க மாநாடு. எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும், ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அரசியல் ரீதியாக அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று அறிவுறுத்துவதற்காக, பிரகடனப்படுத்துவதற்காக, கொள்கை பகைவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் என்று நான் நம்புகிறேன். பயங்கரவாதம் பயங்கரவாதம் என்கிறார்கள், முஸ்லீம் பயங்கரவாதம் என்கிறார்கள், முஸ்லீம் அடிப்படைவாதம் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், SDPI அல்லது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கொடி வடிவமைத்து பறக்க விடுகிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இப்படி வெளிப்படையாக உரிமை முழக்க மாநாடு நடத்துகிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய கொள்கை அறிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறது. RSS இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே, நீங்கள் வெளிப்படையாக வீதிக்கு வாருங்கள், வெளிப்படையாக மாநாடு நடத்துங்கள், வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக உங்கள் கொள்கை அறிக்கைகளை வெளியிட உங்களால் முடியுமா என்று நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். யார் பயங்கரவாத அமைப்பு? ஒளிந்து மறைந்து வாழ்கிற இயக்கம் RSS. வெளிப்படையாக மக்களோடு நிற்கிற இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. சரிக்கு சமமாக பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில். இது மக்கள் இயக்கம். குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு. இது மக்கள் இயக்கம். RSS இயக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், RSS இயக்கத்தின் கொள்கைகளை நீங்கள் வெளிப்படையாக மாநாடு போட்டு அறிவிக்க முடியுமா? மக்கள் இயக்கம் என்று உங்களால் அதை பதிவு செய்ய முடியுமா?
திரைக்கு மறைவிலே நின்று சதித்திட்டங்களை தீட்டுவதும் வன்முறைகளை தூண்டுவதும் பயங்கரவாதங்களை கட்டவிழ்த்து விடுவதும் தான் இன்றைக்கு அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகளாக இருக்கின்றன. காந்தி காலத்திலேயே இந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. காந்தியை தேசப்பிதா என்கிறார்கள், மகாத்மா என்கிறார்கள். காந்தியை கொன்ற இயக்கம், ஒரு தேசத்தந்தையை கொன்ற இயக்கம், அது பயங்கரவாத இயக்கமா? நல்லிணக்கத்தை பரப்புகிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத இயக்கமா? ஒரு மக்கள் இயக்கத்தின் மீது எப்படிப்பட்ட முத்திரையை குத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக ஒரு அமைப்பு இந்திய அரசு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இது பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்பதை விட முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் ஒரு கோரிக்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால், ஒரே கோரிக்கை வலுவாக நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால் NIA என்கிற அமைப்பை தடை செய்யும் வரையில் போராட வேண்டும். இன்றைக்கு அந்த அமைப்பினுடைய ஒரே வேலை இஸ்லாமிய இளைஞர்களை கண்காணிப்பதும், இஸ்லாமிய இளைஞர்களை பிடித்து சென்று வதை செய்வதும், இஸ்லாமிய இளைஞர்களை IS அமைப்போடு இணைத்து அவதூறு பரப்புவதுமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. கவுண்டர் டெரரிசம் அந்த அமைப்பினுடைய வேலை. ஆனால் உண்மையிலேயே டெரரிசம் என்பது அரசு ஆளும் வர்க்கம்தான் பரப்புகிறது. உலகம் முழுவதும் பயங்கரவாதத்திற்கு அடிப்படையாக இருப்பதே அரசும் ஆளும் வர்க்கமும் தான். அதனால்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள், NIA என்கிற இந்த அமைப்பு எந்த மாநிலத்திலும் எந்த வழக்கையும் பயங்கரவாத அமைப்பு, பயங்கரவாத நடவடிக்கை என்று முத்திரை குத்தி அந்த வழக்கை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள முடியும். முதலமைச்சருடைய அனுமதி தேவையில்லை, மாநில அரசுடைய ஒப்புதல் தேவையில்லை. எங்காவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை விசாரிக்கிறோம் என்கிற பெயரில் அதில் பயங்கரவாத நடவடிக்கைகள் பின்னணியில் இருக்கின்றன என்று முத்திரை குத்தினால் போதும், மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமலேயே மத்திய அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தலையிட முடியும். ஆகவே மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதையும் தாண்டி இஸ்லாமிய சமூகத்தின் அமைதியை சீர்குலைக்கிறது, அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறது. ஜனநாயக உரிமை முழக்க மாநாடு, உரிமைகள் பல உண்டு. அதில் இஸ்லாமியர்களுக்கான ஜனநாயக உரிமை, நீங்கள் அமைப்பாவது போல் நாங்களும் அமைப்பாவோம், நீங்கள் அரசியல் பேசுவது போல் நாங்களும் அரசியல் பேசுவோம், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நுகர்வது போல் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை நுகர விரும்புகிறோம். இது ஜனநாயக உரிமை. ஆனால் நாம் அமைப்பாகவே கூடாது என்று நம்மை தடுக்க பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட சதித்திட்டத்தை இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. ஒரே ஒரு செய்தியை நான் எல்லா மேடைகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் தொகையில் நாம், எண்ணிக்கை பலத்தில் நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம். எவ்வளவுதான் நாம் இந்த மக்களை 100 விழுக்காடு அணிதிரட்டினாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி, இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறைப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் பிரதமராகிவிட முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் அதை தடை செய்யவில்லை. ஆனால் இந்த கட்டமைப்பு ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிரதமராக முடியாது என்கிற வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் இந்த நாட்டின் பிரதமராகவே முடியாது என்கிற நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவராகிவிட முடியும், பிரதமராக முடியாது. அதாவது ஆட்சி அதிகாரத்தை டெல்லியிலே உருவாக்க முடியாது. ஆகவே சிறுபான்மை சமூகமும் தலித் சமூகமும் தம்மைத்தாமே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. செல்ஃப் ஐசோலேஷன், நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பொது நீரோட்டத்தில், மைய நீரோட்டத்தில் நம்மை இணைத்துக் கொள்ளுகிற
போராட்டம் தான் நம்முடைய மீட்சி போராட்டம், விடுதலை போராட்டம். இஸ்லாமியர்கள் மட்டுமே திரண்டு, இஸ்லாமியர்கள் மட்டுமே பேரணி நடத்தி, இஸ்லாமியர்கள் மட்டுமே தீர்மானம் போட்டு, இஸ்லாமியர்கள் மட்டுமே நாம் நம்மை பாராட்டி கொண்டிருந்தால் அது நம்முடைய நோக்கத்திற்கு ஏதுவாக இருக்காது, சாதகமாக இருக்காது. பொது நீரோட்டத்தில் நாம் கலக்க வேண்டும். அதுதான் நம்முடைய போராட்டம். பொது தளங்களில் நாம் பங்கேற்க வேண்டும். அதுதான் இஸ்லாமியர்களின் ஸ்ட்ராட்டஜியாக, கிறிஸ்தவர்களின் ஸ்ட்ராட்டஜியாக, தலித்துகளின் ஒரு உத்தியாக இருக்க வேண்டும். நம்மை சேர விட மாட்டார்கள். முஸ்லிம்களை சேர்க்காதீங்க, அவங்க எல்லாம் பயங்கரவாதிகள், அடிப்படைவாதிகள் என்பார்கள். யார் அடிப்படைவாதிகள்? முஸ்லிம் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொன்னால் அவர்கள் ஏக இறைவன் என்கிற அடிப்படை கொள்கையை நீர்த்து போக விடாமல் பாதுகாக்கிறார்கள். அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் இந்து ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்துத்துவ அடிப்படைவாதிகள் சாதியை நியாயப்படுத்துகிறார்கள், மக்களை கூறு போடுகிறார்கள், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நியாயம் என்று கற்பிக்கிறார்கள். இது ஃபண்டமெண்டலிசம் தானே. இதுதானே ஆபத்தானது. உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை சிதைக்கக்கூடியது, ஏழை எளியோரை சுரண்டக்கூடியது, இழிவை பிறர் மீது சுமத்தக்கூடியது. இந்த ஃபண்டமெண்டலிசம் என்பது, ஹிந்து ஃபண்டமெண்டலிசம் என்பது ஆபத்தானது. முஸ்லிம் ஃபண்டமெண்டலிசம் என்பது அவர்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது. ஏக இறைவன் என்கிற ஃபண்டமெண்டலிசம் யாருக்கும் தீங்கானதல்ல, யாருக்கும் தீங்கானதல்ல. பிறப்பால் சாதியால் உயர்வு தாழ்வு சொல்லுகிற அடிப்படைவாதம் அல்ல முஸ்லிம் அடிப்படைவாதம். பிற மதத்தை, பிற இனத்தை, பிற மொழியை இழிவுபடுத்துவதல்ல முஸ்லிம் அடிப்படைவாதம். சில பேர் பொத்தாம் பொதுவிலே இவர்களும் அடிப்படைவாதிகள், அவர்களும் அடிப்படைவாதிகள், இவர்களும் மதவாதிகள், இவர்களும் மதவாதிகள், இவர்களும் சாதியவாதிகள், இவர்களும் சாதியவாதிகள் என்பார்கள். இது அவர்களின் அரசியல் புரிதல் இன்மையை காட்டுவதாக நான் கருதுகிறேன். ஒரு தலித் அமைப்பு சாதி ஒழிகை என்று சொல்லுகிற அமைப்பையும் சாதியவாத அமைப்பு என்று சொல்லுகிற ஒரு அறியாமை இங்கே பலரிடத்தில் இருக்கிறது. சாதி வெறியை ஊட்டுகிற அமைப்பையும் சாதியவாத அமைப்பு என்கிறார்கள். பிறப்பால் உயர்வு தாழ்வு நியாயம் என்று சொல்லுகிற சாதி வெறியர்களையும் சாதியவாத அமைப்பு என்கிறார்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சாதியவாத அமைப்பு என்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் அறியாமை. பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டு, முற்பிறவியின் பயன்தான் இப்பிறவியின் பயன், எனவே சாதி அமைப்பு என்பது நியாயமானது என்று சொல்லுகிற இந்து அடிப்படைவாதிகளையும் மதவாதி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கடவுள் ஒருவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை, அந்த கருத்தை சொல்லுகிற முஸ்லிம்களையும் அடிப்படைவாதி என்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் எது மக்களுக்கு எதிரானது? இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்பது அவர்களின் கோட்பாட்டின் மிக உறுதியாக இருக்கிறார்கள். ஒரே இறைவன் என்பதுதான் அவர்களின் அடிப்படைவாதம். இறைவனுக்கு மட்டுமே வணங்குவோம் என்பதுதான் அடிப்படைவாதம். இறைவனுக்கு மட்டுமே அச்சப்படுவோம் என்பதுதான் அவர்கள் பேசுகிற அடிப்படைவாதம். இது வேறு எந்த இனத்துக்கும், எந்த மொழிக்கும், எந்த தேசத்திற்கும், எந்த சாதிக்கும் எதிரானதல்ல. ஆனால் நீ பேசுகிற அடிப்படைவாதம், நான் தான் பிரம்மனின் தலையிலே பிறந்தேன், உயர்ந்த சாதிக்காரன், நான் தான் கருவறைக்குள்ளே இருப்பேன், மணி ஆட்டுவேன், உனக்கு அங்கே இடமில்லை, நீ கீழ் சாதி, நீ சேரியிலே இருக்க வேண்டும், நீ குளத்திலே இறங்கக்கூடாது, உன் பரப்பால் இருக்கிற இழிவு நியாயமானதுதான் என்று சொல்லுகிற இந்த அடிப்படைவாதம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது, கேவலமானது, அருவருப்பானது. எனவே இஸ்லாமியர்களை ஜனநாயக சக்திகளாக பொது நீரோட்டத்தில் உள்ள அரசியல் சக்திகள் எல்லாம் அங்கீகரிக்கிற வரையில் நாம் முனைப்பாக நின்று போராட வேண்டும். மதவாத சக்திகளை, உண்மையான மதவெறி சக்திகளை, சாதிவெறி சக்திகளை அடையாளம் கண்டு அம்பலப்படுத்துவதும், அவர்களை வீழ்த்துவதும், அவர்களின் சதித்திட்டத்தை முறியடிப்பதும் தான் நம்முடைய நோக்கம் என்கிற போது செல்ஃப் ஐசோலேஷன் என்பதை தாண்டி நாம் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்கிற பொது நீரோட்டத்தில் இணைய வேண்டும். நம்முடைய ஜனநாயக சக்திகள் யார் என்று அடையாளம் காண வேண்டும். நம்முடைய நட்பு சக்திகள் யார் என்று அடையாளம் காண வேண்டும். இந்திய அளவிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சிக்கு எதிரான அத்தனை ஜனநாயக சக்திகளோடும் நாம் கைகோர்க்க வேண்டும்.
இந்திய அளவிலே மதவாத சக்திகளுக்கு எதிரான அனைத்து ஜனநாயக சக்திகளோடும் நாம் களத்திலே நிற்க வேண்டும். நம்மையும் மதவாத சக்திகள் என்று, அடிப்படைவாத சக்திகள் என்று யாராவது முத்திரை குத்த முயற்சித்தால் அவர்களுக்கு நாம் அதை புரிய வைக்க வேண்டும். இந்த அடிப்படைவாதம் என்பது மக்களுக்கு விரோதமானதல்ல, ஜனநாயகத்திற்கு விரோதமானதல்ல, பாசிசத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. இந்து அடிப்படைவாதம் என்பது பாசிசம். பாசிசம் என்பது கருத்தியல் பயங்கரவாதம். பாசிசம் என்பது ஒரு கொள்கை பயங்கரவாதம். அது ஒரு கோட்பாட்டு பயங்கரவாதம். பிறரின் உணர்வுகளை மதிக்காது, பிறரின் உரிமைகளை அனுமதிக்காது, பிறரை சிறுபான்மை சமூகமாக இயங்க ஒப்புக்கொள்ளாது, கல்வி கற்கவோ அதிகாரம் பெறவோ ஏற்காது. அதுதான் பாசிசம். அப்பாவி மக்கள் மீது பயங்கரவாத முத்திரையை தயக்கமின்றி குத்தும், ஒடுக்கும், நசுக்கும். அதுதான் பாசிசம். கோட்பாட்டு ரீதியான பயங்கரவாதம். அரச பயங்கரவாதத்தை விட, ஆயுத பயங்கரவாதத்தை விட, அமைப்பியல் பயங்கரவாதத்தை விட கருத்தியல் பயங்கரவாதம் கொடூரமானது. கருத்தியல் பயங்கரவாதம் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அது இந்துத்துவமாக இருக்கிறது, RSS கொள்கையாக இருக்கிறது. அதுதான் நமக்கு எதிரி. ஆகவே இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் சக்திகளாக பரிணாமம் பெற வேண்டும். அரசியல் சக்திகளாக பரிணாமம் பெறுகிற அதே வேளையில் அரசியல் களத்தில் யார் யார் ஜனநாயக சக்திகள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களோடு கைகோர்த்து பொது நீரோட்டத்தில் பங்கேற்கிற போராட்டத்தில் முனைப்பாக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக சக்தி. விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களுக்கான நட்பு சக்தி. விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மையினரும் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிற ஒரு அமைப்பு. ஆகவே இந்த அரசியல் களத்தில் ஒடுக்குமுறைகளை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரச பயங்கரவாதத்தை கண்டு நாம் பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. கருத்தியல் பயங்கரவாதத்தை எதிர்க்கிற களத்தில் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்ப்பதே நாம் கையாள வேண்டிய பிரதான உத்தி என்பதை எடுத்து சொல்லி, இந்தியாவில் பாரதிய ஜனதாவா காங்கிரஸா என்கிற போட்டி மாறி இன்றைக்கு RSS PF என்கிற போட்டி உருவாகி இருக்கிறது. வெளிப்படையாக RSS பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவா, இந்த யுத்தம் இன்றைக்கு வெளிப்படையாக துவங்கிவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பக்கத்தில் நிற்போம், இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம். அந்த சதியை முறியடிக்கிற வரையில் உங்களோடு துணை நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.